السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ما شكر الله من لم يشكر للناس أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் மன்னல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிபற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்தில் உண்டான முஸ்லிமான முஸ்லிமான நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 28வது தராவீஹை நாம் அல்லாஹ்வின் கிருபையாலே நிறைவு செய்திருக்கிறோம். 29 ஜுசுகள் முடிக்கப்பட்டு 30வது ஜுசுவில அரை ஜுசுவை நாம் இப்போது நிறைவு செய்திருக்கிறோம். திருக்குர்ஆனை நிறைவு செய்வதற்கு இன்னும் அரை ஜுசுக்களே பாக்கியாக உள்ள நிலையில இதுவரை நாம் கொடுத்த தொழுகைகளை, நம்முடைய நோன்புகளை, நம்முடைய தான தர்ப்பங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு வெவ்வேறு வணக்க வழிபாடுகளிலே திளைப்பதற்கும் உண்பதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனிடத்துல இருக்க வேண்டிய வெவ்வேறு நல்ல பண்புகள், அவன் களைய வேண்டிய பல்வேறு தீய குணங்கள் என்று ஒரு பெரிய பட்டியல் உண்டு. இதை கிதாபிலே தஹ்லியத்துன் வ தஹ்லியத்துன் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். தஹ்லியத்துன் என்று சொன்னால் அணிகலன்கள். ஒரு மனிதன் நல்ல குணங்களை அதிகரித்துக் கொண்டே போவது, நன்றி செலுத்துதலாக, விட்டுக் கொடுத்துதலாக, விசாலமான மனப்பான்மையாக, பிறருக்கு உதவுதலாக பல்வேறு இப்படி நல்ல பண்புகள் இருக்கிறது. அதை அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும். அதே போல ஒரு மனித மனதுக்குள்ளே இருக்கின்ற தீய குணங்களை தஹ்லியத்துன் நீக்கிக் கொண்டே போக வேண்டும். அது கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், இன்னவர பெரிய பட்டியல் உண்டு. அந்த கெட்ட குணங்களை எல்லாம் மனதில் இருந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு மனிதன் நிறைவு நிலைக்கு போக முடியும். அந்த வரிசையில ஒரு மனிதன் தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய, உருவாக்கி கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, தன்னை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அழகான பண்பு தான் ஷகூர், நன்றி செலுத்துகின்ற பண்பு. பொதுவா மனிதர்களிடத்துல இந்த பண்பு இருக்கிறது. கீழே ஒரு பொருளை எடுத்து கொடுத்துறாங்கன்னா நம்ம டாக்ஸ்ன்னு சொல்லி பழக்கியிருப்போம். பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிற பண்பு இயல்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். முல்லா நசருத்தீன் ஒருவர் இருந்தார். அவர் மன்னர் அவரிடத்துல கேட்டார், கத்திரிக்காய் நல்ல காயா இருக்குதே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்ட போது முல்லா சொன்னார், ஆமா அது நல்ல காய் தான், அதனாலதான் அதனுடைய தலையில கிரீடம்லாம் இருக்கு, அதை நம்ம தினமும் உண்ணலாம் அப்படின்னு சொன்னார். மன்னர் சாப்பிட்டாரு. கொஞ்ச காலத்துல அரிப்பு வந்துச்சு. மன்னர் சொன்னாரு, முல்லா அது நல்ல காய் மாதிரி தெரியலையே, கரப்பா அரிப்புலாம் வருது அப்படின்னு. முல்லா சொன்னார், ஆமா மன்னரே, அதனால்தான் அல்லாஹ் அதுக்கு தலையில ஆணி அடிச்சு படைச்சிருக்கிறான் என்று அவர் சொன்னார். மன்னர் கேட்டார், எப்பா அதை நான் புகழ்ந்தப்ப நீங்க சேர்ந்து புகழ்ந்தீங்க, அது சரியில்லைன்ற நீங்களும் சரியில்லைன்றீங்களேன்னு கேட்டப்போ முல்லா சொன்னாராம், மன்னரே நான் கத்திரிக்காய்ட்ட வேலை பார்க்கல, உங்கள்கிட்ட வேலை பார்க்கிறேன். நீங்க சரின்னா அது சரிதான், நீங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா நானும் வேணாம்னு சொல்லிடுவேன். ஒரு மனிதனுடைய உபகாரம் அப்படிப்பட்டது. ஒரு மனிதனுடைய உபகாரம் ஒரு மனிதனுக்கு கூடுகிற போது அந்த மனிதன் தன் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துவான்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கவில்லை, மா ஷக்கர் அல்லாஹ் வல்ல யஷ்குர் லின்னாஸ். மனிதர்களுக்கு நன்றி சொல்ல தெரியாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாகவே அவன் உருவாக மாட்டான் என்று சொன்னார்கள். நடைமுறையிலே நிகழ்கால வாழ்க்கையிலே நன்றி செலுத்த தெரியாத மனிதர் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எப்படி யோசித்து பார்ப்பார்? எனவே நன்றி செலுத்துகிற பண்பு உயர்ந்ததுதான். ஆனால் இப்போது கேள்வி என்னன்னா, ஒரு மனிதன் உபகாரம் கூட கூட நன்றியும் கூடுகிறது. 1000 ரூபாய் கொடுத்தவருக்குள்ள அவருக்கு நாம் காட்டுகின்ற நன்றியும் 10,000 ரூபாய் தந்தவருக்கான உபகாரமும் ஒன்றல்ல.
முரண்படுகிறது. மனிதர்களுடைய உதவி கூட கூட இந்த மனிதன் அவர்களுக்கு நன்றியை அதிகப்படுத்திக் கொண்டே போகிறார். அல்லாஹ் நம்மிடம் கேட்பது, அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் இது போல ஒரு மனிதனுக்கு நியமத்துக்களை அதிகரித்துக் கொண்டே போகிற போது நன்றி செலுத்துகிற பண்பு அதிகரிக்க வேண்டுமா இல்லையா? சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சிருந்தார், அல்லாஹ் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து சொந்த கடைய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தினார். பிசினஸ் மேனாக மாறுகிறார், பெரிய தொழிலதிபராக மாறினார். என்ன நடக்கும்னா, சாதாரணமாக இருந்தவர் பள்ளிவாசலே கதி நஞ்சு வந்து தொழுதுட்டு அப்படி இப்படி இருந்தவர் கடை பிசினஸ் தான் வந்த பிறகு ஜும்மாவுக்கு மட்டும் வர தொடங்கிடுவார். என்னன்னு கேட்டா பிஸின்னுவார், கணக்கு பார்க்கணும், 4 கடை கணக்கு பார்க்க முடியல, லேபர்ஸ் எல்லாம் பராமரிக்க வேண்டியது இருக்கு, சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவார். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய உதவி கூடுகிற போது, நியமத்து கூடுகிற போது நன்றியும் கூட வேண்டும் அல்லவா? ஏன் அல்லாஹ் விஷயத்திலே அது மாறுபடுகிறது. மனிதர்களுக்கு உபகாரம் கூட கூட நன்றியை அதிகரிக்கிற நீங்கள் ஏன் என் விஷயத்திலே நீங்கள் அப்படியே ரிவர்ஸ்ல போறீங்க? கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், அடியார்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் என்னுடைய உபகாரங்களை கேட்டு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். எனவே நபிமார்களை அல்லாஹ் குறிப்பிடுகிற போதெல்லாம் இன்னமுக்கான அப்தன் ஷக்கூரா, அவர் ரொம்ப நன்றி உள்ள அடியாராக இருந்தார். ஒரு நபியுடைய பல்வேறு சிறப்பம்சங்கள் திருக்குர்ஆனில் பட்டியல் உண்டு. அந்த நபியின் வரலாறை பேசுகிற போது எல்லா நபிமார்களுக்கும் இந்த வார்த்தை உண்டு. இன்னமுக்கான ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, அவருக்கு கிடைத்த நியமத்துகளுக்கு அவர் சுக்ரியா செய்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் அல்லாஹ் அந்த நபிமார்களை நன்றி செலுத்தியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுவதும், சில கூட்டங்கள் எனக்கு நன்றி செலுத்தியவர்களாக இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவதும் நம்மிடம் சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ்வின் உபகாரத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி எப்படி செலுத்துறதுங்க? நன்றி செலுத்துகிறதுக்கு வழி இருக்கிறது அல்லவா? ஒண்ணு, நாவினாலே நன்றியை வெளிப்படுத்துவோம். எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி நாம் பழகி இருக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற எல்லா துஆக்களுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது தான். நாவால நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்ஹப அன்னில் அதா வஃபான், பாத்ரூம்ல வரும்போது இந்த துஆ ஓதுவோம். நோவினை தருகிற ஒரு விஷயத்தை என் உடலில் இருந்து நீக்கி வைத்து அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தோம், நன்றி செலுத்துகிறோம். சாப்பிட்டு முடித்தோடு என்ன ஓதுகிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதாவனா வஸகானா, எங்களுக்கு உணவும் தண்ணீரும் புகட்டி அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தோம். நாவினாலே புகழ்வது. அல்ஹம்துலில்லாஹ்வை தொடர்கிற எத்தனை நன்றி செலுத்துகிற துஆவை நாம ஞாபகம் வச்சிருக்கிறோம்? எத்தனை துஆ இருக்கு? நாமே யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை தடவை அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம்? அல்லாஹ் அப்படி பார்க்க சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நியமத்துக்களை நீங்க எண்ணினால், எண்ணுங்கன்னு தெரியுது, லா துஹ்ஸூஹா, எண்ணவே முடியாது, கணிக்க முடியாது. எண்ண முடியாது என்று சொல்லவில்லை, கணிக்கவே முடியாது. இவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும் உங்களால் சொல்ல முடியாது. அவ்வளவு நியமத்துக்களை வழங்கி இருக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீனை ஏன் நீங்க நன்றி செலுத்துவதில்லை? நம்ம நன்றி செலுத்துவோம். யோசிச்சு பாருங்க. சாதாரண 6 மாசம் வீட்டுல சாப்பிடுவோம், அப்பெல்லாம் அந்த துவா வராது. சுக்மித்துல போய் வேகமா சாப்பிட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு வரும். ஏன்னா பில்லு கூடி இருக்கு, பெரிய சாப்பாடு சாப்பிட்டோம். பெரிய விருந்துல சாப்பிட்ட பிறகு ஒரு துவா வருது, அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுறோம், அல்லாஹ் பெரிய கொடுத்துட்டான். 6 மாசம் ஏன் இந்த அல்ஹம்துலில்லாஹ் வரவில்லை? நாம் நினைக்கிறோம் சாதாரணமாக கிடைத்ததற்கு அந்த நியமத் என்று உணராத பண்பு நம்ம இருக்கிறது. ஊர்ல வீடு பெருசா கட்டின பிறகு ஆதாமின் பதிலி ரபின்னு போர்டு போட்டு சுக்ரியா நபின்னு தொழுதுருவோம். உண்மையா இல்லையா? வீட்டுல அது இருக்கிற இடங்களில அழகான வாடகைக்கு வீடு கிடைத்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறோமே, இதற்காக நன்றி செலுத்துகிற பண்பு நம்மிடம் வந்திருக்கிறதா? நன்றாக வாழுகிற போது அல்லாஹ்வுடைய அருள் தெரிவதில்லை. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம போனாதான் ஆரோக்கியத்தினுடைய பயன் என்ன, எப்படி இருந்தோம் என்கின்ற உணர்வு நமக்கு வருகிறது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நாம் அதிகம் அறிந்திருக்கவில்லை என்பது இங்கு பொருளாகிறது. எனவேதான் திருக்குர்ஆன்ல நியமத்துக்களை நீங்கள் எண்ணிக்கொண்டே இருங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். நாம் அப்படியே எண்ணுவதில்லை, அப்படி நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம எல்லாம் பார்க்கிறோம்னா அவருக்கு அவ்வளவு கிடைச்சிருக்கு, அவர் இப்படி இருக்கிறார், எனக்கு இல்லையே என்று பார்த்து பழகுகிறோம். நமக்கு கிடைத்த நியமத்துக்களை ஒவ்வொருவரும் தனக்கு கிடைத்திருக்கிற நியமத்துக்களை எண்ணி பார்க்க தொடங்கினால் அவர் நன்றி செலுத்துகிற அடியாராக மாறுவார். அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற மனிதரை பார்க்கிற போதுதான் அல்லாஹ் உங்களுக்கு என்ன நியமத்துக்களை செய்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம மேல உள்ளவர்களை பார்த்து நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். முதலாவது, நாவினாலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. இரண்டாவது வகை, செயலாலே நன்றியை வெளிப்படுத்துவது.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையாக நன்றி வெளிப்படுத்தினார்கள், நோன்பு வைத்து வெளிப்படுத்தினார்கள். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற காசு பணங்களில் தர்மம் செய்கிற விஷயத்தின் மூலம் நன்றியை வெளிப்படுத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய நின்று தொழுவார்கள், கால்கள் எல்லாம் வீங்கிவிடும், போய்விடும். அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, நீங்கள் ஏன் இப்படி தொழுகிறீர்கள் என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நான் நன்றி செலுத்துகின்ற நல்ல அடியானாக இருக்க வேண்டாமா, நான் நன்றி செலுத்துகிற அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் விட எனக்கு அல்லாஹ் அதிகம் நன்றி உபகாரம் செய்திருக்கிறான் என்று சொன்னால், எல்லோரையும் விட என்னுடைய சஜிதா பெருசாக இருக்க வேண்டும், எல்லோரையும் விட என் தொழுகை மேலானதாக இருக்க வேண்டும். எவ்வளவு அல்லாஹ் எனக்கு அருளை அதிகப்படுத்தி இருக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றிகளை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், இன் ஷக்கர்தும், அப்படி நீங்கள் நன்றியை வெளிப்படுத்தி விட்டால் லஅஸீதன்னகும், அல்லாஹ் உங்களுக்கு மேம்படுத்துவான். உங்களுடைய தொழிலை நினைத்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள், அந்த பிசினஸை அல்லாஹ் வளர்ப்பான். உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்கள், உங்கள் ஆரோக்கியம் வளர்ந்து விடும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நியமத்துகளுக்கும், குடும்பமாக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், இன்னொரு விஷயங்களாக இருக்கலாம், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தினால், தொழுகையாக, நோன்பாக, இன்னொரு விஷயங்களாக, செயல்களால் அதை வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அதற்கு இரட்டிப்பு கூலி தருகிறான். மூன்றாவது ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துக்களுக்கு, அந்த நியமத்துக்களை கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருப்பது. பணம் காசு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்து, அவனுக்கு எதிரான காரியத்தை அதை பயன்படுத்தக்கூடாது. கண் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்து, அதை குர்ஆன் அதை பயன்படுத்தலாம், நல்ல காரியத்தை பயன்படுத்தலாம், தந்தையை கண்கூட பார்ப்பதிலே பயன்படுத்தலாம், காபாவை பார்ப்பதில் பயன்படுத்தலாம். கண்ட விஷயங்களை பார்ப்பதில் பயன்படுத்தினால் அல்லாஹ்வுடைய நியமத்தை வேறு மாதிரி நாம பயன்படுத்துறோம். இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்னன்னா, அல்லாஹ் கொடுத்ததை அதை முறையாக பயன்படுத்தாததால் அந்த மனிதனிடமிருந்து அதை பிடுங்க கூட அல்லாஹ் செய்வான். அப்படி பிடுங்கிய வரலாறுகள் உண்டு. முசாஃபிர் ஒருத்தர் காசு கேட்கிறாரு, 100 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த காசை கொண்டு போய் அவர் உடனடியாக மதுரை வாங்கி அருந்தினார். நீங்க என்ன நினைப்பீங்க? உடனே என்ன நினைப்பீங்க? இந்த காசை அவருக்கு கொடுத்துருக்க கூடாது போல, தப்பா பயன்படுத்துறாரு, தெரியாம போச்சு, யோசிப்பீர்களா இல்லையா? அல்லாஹ்வும் அப்படித்தான் ஒரு அடியானுக்கு ஆரோக்கியத்தை, பணத்தை, செல்வாக்கு எல்லாம் கொடுத்த பிறகு அவனை வழிபடுகிற விஷயத்தில் இல்லாமல் அந்த ஆரோக்கியமும் நியமத்துக்களும் அவனுக்கு எதிராக பயணிக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனிடமிருந்து எடுத்திருக்க வேண்டுமோ என்று பறிக்கவும் தொடங்குவான் என்பது வரலாறுகள் சொல்லுகின்ற செய்தி. எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்துக்களை நாம் முதலிலே எண்ணி புரிய வேண்டும். அந்த நியமத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரிய விஷயங்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தி நம்முடைய நாவினாலே, செயல்களாலே, எண்ணங்களாலே அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல அடியார்களின் பட்டியலில் அல்லாஹ் நம் அத்தனை பேரையும் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.